Hello friends, welcome to our channel APJ Family. வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாம பார்க்கறீங்கன்னா உடனே subscribe பண்ணிடுங்க friends. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு காலையில எழுந்து வந்த உடனே பார்த்தேன் சீரோவும் சிம்பாவும் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. ஒண்ணு மேல ஒண்ணு பாருங்க, எழுந்து விழறதும் எழறதும் போட்டு அடிச்சிக்கிறதும் அப்புறம் பார்த்தா அப்படியே ரொம்ப அன்பா பாசமா பழகுவாங்க. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே புரியலங்க இவங்களை எப்படி தான் புரிஞ்சுக்கிறதுன்னு. அப்புறம் இன்னைக்கு வந்து டெய்லரிங் கொஞ்சம் காட்டலான்னு நான் பார்த்தேன். இது வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். கையும் இடுப்பும் வந்து அப்படியே சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அடுத்த சைடு வந்து கையும் இடுப்பும் நான் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கழுத்து பீஸ் மட்டும் தான் வைக்கணும். அதுக்கு தான் நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாக்கா நம்ம கழுத்து பீஸும் வச்சிடலாம். அதை வச்சுன்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஜாயின் பண்ணேன்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கலர் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது நல்லா வந்து எல்லோ கலரில் ப்ரௌன் கலரில் கலந்துருக்கு. ஆனால் இதுக்கு இன்னும் நான் எம்மிங் மட்டும் இன்னும் பண்ணலை. எம்மிங் பண்ணி முடிச்சிட்டேன்னா இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து மேட்சிங்காக அதே துணியில் நான் பேண்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ கட்டும்போது அழகாக இந்த பேண்டு போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா? அதான் தனியாக இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். மசாலாலாம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா அதிகமாக ஃப்ளேவர் அதிகமாகிடும். இப்போ வந்து பச்சை மிளகா 4 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் நான் கீறி வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை கட் பண்ணி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் தேங்காவை வந்து நம்ம ஒரு சுத்து போட்டு அரைச்சிக்கலாங்க. நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். அது வந்து கொஞ்சமாக அரைச்சிட்டு நம்ம தண்ணியை விட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. இது ஒரு தடவை எடுக்கிறது இல்லை, நம்ம ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அகைன் திரும்பவும் ஒரு தடவை இன்னும் நல்லா மையாக அரைச்சிட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதே மாதிரியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது மாதிரி 3 தடவை 4 தடவை கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு தேங்காய்
நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து 4 கிளாஸ் வர மாதிரி நீங்கள் தேங்காய் பாலை ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 கிளாஸ் தேங்காய் பாலை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த 4 கிளாஸ் தேங்காய் பால்லேயும் இந்த சாதம் வந்து ரைஸ் வந்து வேகும்போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க. தேங்காய் பால்லே வேகுறது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நாம் இந்த மாதிரி சமப்படுத்திட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை மூடிட்டு விசிலை போட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதுலே சின்ன அனல் வர ஸ்டவ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சு 10 நிமிஷம் வந்து நீங்கள் டைம் பார்த்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு அப்புறமா இறக்கிடுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஒரு பக்கம் சூப்பராக சூடாயிடுச்சு. இதில் வந்து